ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பார்க்க போகிறது ஐஎன்எம்மில் இந்திய தேசிய காங்கிரஸ் தலைவர்கள் உருவாதல் அப்படிங்கிற டாப்பிக்கு கீழே தாதாபாய் நவ்ரோஜி பற்றி டிஎன்பிசி ப்ரீவியஸ் இயராக என்னென்ன கொஸ்டின்ஸ் கேட்டாங்களோ அதை பற்றி பார்க்கலாம். ராஸ்த் கோப்தார் என்பது பம்பாயில் இயங்கிய ஓர் ஆங்கிலேய குஜராத்தி செய்தித்தாள். இது தாதாபாய் நவ்ரோஜியினால் கிபி 1854 தொடங்கப்பட்டது. ராஸ்த் கோப்தார் என்பதன் பொருள் என்ன அப்படின்னா உண்மை விளம்பி அப்படின்னு சொல்லுவாங்க. அதான் ஆன்சர் ஏ, உண்மையை கூறுபவர். ராஸ்த் கோப்தார் என்பது பம்பாயில் இயங்கிய ஒரு ஆங்கிலேய குஜராத்தி செய்தித்தாள். இது தாதாபாய் நவ்ரோஜியினால் கிபி 1854 தொடங்கப்பட்டது. ராஸ்த் கோப்தார் என்பதன் பொருள் என்ன அப்படின்னா உண்மையை கூறுபவர். ஆங்கில பாராளுமன்றத்தின் முதல் இந்திய அங்கத்தினர் யார் அப்படின்னா தாதாபாய் நவ்ரோஜி. இவர் ஆங்கில பாராளுமன்றத்துக்கு எப்போ தேர்ந்தெடுக்கப்படுவார் அப்படின்னா 1892. ஆங்கில பாராளுமன்றத்தின் முதல் இந்திய அங்கத்தினர் யார்? தாதாபாய் நவ்ரோஜி. பிரிட்டிஷ் தன்மையற்ற ஆட்சியும் இந்தியாவின் வறுமையும் என்ற நூலை எழுதியவர் யார்? தாதாபாய் நவ்ரோஜி. பிரிட்டிஷ் தன்மையற்ற ஆட்சியும் இந்தியாவின் வறுமையும் என்ற நூலை எழுதியவர் தாதாபாய் நவ்ரோஜி. எப்போ எழுதுவார் அப்படின்னா 1901. அடுத்து கீழ்காண்பவர்கள் யார் மிதவாதி அப்படின்னு கேட்குறாங்க. தாதாபாய் நவ்ரோஜி. திலகர், பிபின் சந்திரபால், அரவிந்த கோஷ் அவங்கெல்லாம் தீவிரவாதி. தாதாபாய் நவ்ரோஜி யார்? மிதவாதி. யார் மிதவாதின்னு தான் கேட்டிருக்காங்க. அப்போ ஆன்சர் தாதாபாய் நவ்ரோஜி. அடுத்து காண்பவற்றுள் எது சரியாக பொருத்தப்படவில்லைன்னு கேட்டிருக்காங்க. பிரிட்டிஷ் இந்தியா சொசைட்டி அப்படிங்கிறது வில்லியம் ஆத்தம். பிரிட்டிஷ் இந்தியா சொசைட்டி வில்லியம் ஆத்தம். ஈஸ்ட் இந்தியா அசோசியேஷன் அப்படின்னா கிழக்கிந்திய சங்கத்தை தோற்றுவித்தது யார்? தாதாபாய் நவ்ரோஜி. எப்போ ஸ்டார்ட் பண்ணுவார் அப்படின்னா 1866 தொடங்குவார். நேஷ்னல் இந்தியா அசோசியேஷன் அப்படிங்கிறது ஆனந்த மோகன் போஸ். நேஷ்னல் இந்தியா அசோசியேஷன் ஆனந்த மோகன் போஸ். இந்தியன் அசோசியேஷன் கோகலேன்னு கொடுத்துருக்காங்க. இது தவறு. அப்போ ஆன்சர் எது சரியாக பொருத்தப்படவில்லை? ஆன்சர் டி. பிரிட்டிஷ் இந்தியா சொசைட்டி வில்லியம் ஆதம். ஈஸ்ட் இந்தியா அசோசியேஷன் அதாவது கிழக்கிந்திய சங்கம் அப்படின்னு சொல்கிறது தாதாபாய் நவ்ரோஜி. நேஷ்னல் இந்தியா அசோசியேஷன் ஆனந்த மோகன் போஸ். இந்தியன் அசோசியேஷனுங்கிறது கோபாலகிருஷ்ண கோகலே அப்படிங்கிறது தவறு. அப்போ ஆன்சர் டி. லண்டனில் கிழக்கு இந்திய கூட்டமைப்பை உருவாக்கியவர் யார்? அதான் ஈஸ்ட் இந்தியா அசோசியேஷன். யார் உருவாக்குனாங்க? தாதாபாய் நவ்ரோஜி. எப்போ உருவாக்குனாரு? 1866 உருவாக்குறாரு. அடுத்து கீழ்கண்ட கருத்துக்களில் தவறானதை சுட்டி காண்பிக்கவும். இந்திய தேசிய காங்கிரஸ் ஏஓ ஹியூமால் தொடங்கப்பட்டது. எப்போ? 1885. இந்திய தேசிய காங்கிரஸின் முதல் கூட்டம் பம்பாயில் நடைபெற்றது. இதுவும் கரெக்டு. WC பானர்ஜி இந்திய தேசிய காங்கிரஸின் முதல் தலைவர். இதுவும் கரெக்டு. இந்திய தேசிய காங்கிரஸின் இரண்டாவது கூட்டம் தாதாபாய் நவ்ரோஜினால் நடத்தப்படவில்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இரண்டாவது கூட்டம் தாதாபாய் நவ்ரோஜி தான் நடத்தியிருப்பார். அப்போது இதில் எது தவறு அப்படின்னா 4வது தவறு. இந்திய தேசிய காங்கிரஸின் இரண்டாவது கூட்டம் யார் நடத்துனாங்க? தாதாபாய் நவ்ரோஜி தான். அப்போது ஆன்சர் டி. எது தவறுன்னு தானே கேட்டிருக்காங்க, அதனால் ஆன்சர் டி. அடுத்து ஒரு பத்திரிகைகள் அது யார் எழுதினாங்க அவங்க கூட பொறுத்துக. வரிசை 1 வரிசை 2 கொடுத்துருக்காங்க. அமிர்த பஜார் பத்திரிகா அப்படிங்கிறது சிசிர் குமார் கோஷ். அம்ரித் பஜார் பத்திரிகைங்கிறது சிசிர் குமார் கோஷ். இந்தியன் மிரர் அப்படிங்கிறது என்என் சென். வாய்ஸ் ஆஃப் இந்தியா அப்படிங்கிறது தாதாபாய் நவ்ரோஜி. வாய்ஸ் ஆஃப் இந்தியா தாதாபாய் நவ்ரோஜி. அடுத்து அட்வொகேட் அப்படிங்கிறது எழுதுனது ஜி வர்மா. யார்? ஜி வர்மா. அப்போ ஆன்சர் ஏ. அம்ரித் பஜார் பத்திரிகை அப்படிங்கிறது சிசிர் குமார் கோஷ். இந்தியன் மிரர் அப்படிங்கிறது என்என் சென். வாய்ஸ் ஆஃப் இந்தியா தாதாபாய் நவ்ரோஜி. அட்வொகேட் அப்படிங்கிறது ஜி வர்மா. அப்போ ஆன்சர் ஏ. காங்கிரஸின் பழைய தலைவர்கள் பிரிட்டிஷ் அரசாங்கத்தின் அழிவுகரமான பொருளாதார கொள்கையினை அறிந்திருந்தார்கள். தாதாபாய் நவ்ரோஜி, ரமேஷ் சந்திரதத், டிஇ வாச்சா மற்றும் பலர் பிரிட்டிஷ் அரசின் இந்திய பொருளாதார எதிர்ப்பு கொள்கையினை பாராட்டியுள்ளனர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. காங்கிரஸின் பழைய தலைவர்கள் பிரிட்டிஷ் அரசாங்கத்தின் அழிவுகரமான பொருளாதார கொள்கையை அறிந்திருந்தாங்க. இது கரெக்டு. தாதாபாய் நவ்ரோஜி, ரமேஷ் சந்திரதத், வாச்சா மற்றும் பல பிரிட்டிஷ் அரசின் இந்திய பொருளாதார எதிர்ப்பு கொள்கையினை பாராட்டினாங்கன்னு சொல்லியிருக்காங்க. அவங்க இந்திய எதிர்ப்பு கொள்கையை பாராட்டலை. அப்போ இது தவறு. ஆன்சர் ஏ. எது சரி தான் கேட்டிருக்காங்க. அப்போ ஆன்சர் 1 மட்டும் சரி. அடுத்து பின்வருவனவற்றை பொருத்தி சரியான விடையினை தேர்வு செய்க. பால கங்காதர திலகர் அவர் கேசரி. தாதாபாய் நவ்ரோஜி இந்தியாவின் குரல் அதாவது வாய்ஸ் ஆஃப் இந்தியா. மெக்காலே இந்திய கல்வி குறித்த குறிப்புகள்.
வில்லியம் டிக்பை வந்து மெட்ராஸ் டைம்ஸ். அப்போ ஆன்சர் வந்து என்ன அப்படின்னா பி. பால கங்காதர திலகர் வந்து கேசரி, தாதாபாய் நவ்ரோஜி இந்தியாவின் குரல் வாய்ஸ் ஆஃப் இந்தியா, மெக்காலே இந்திய கல்வி குறிப்புகள், வில்லியம் டிக்பை வந்து மெட்ராஸ் டைம்ஸ். ஆன்சர் வந்து பி. இந்திய தேசிய காங்கிரஸின் தலைவர்களை கால வரிசையில் வந்து வரிசைப்படுத்துக. அந்த இந்திய தேசிய காங்கிரஸ் மாநாடு நடக்கும்ல, அந்த மாநாட்டு அடிப்படையில் நம்ம வந்து கால வரிசைப்படுத்தணும். இதில் பார்த்தோன்னா ஜார்ஜ் யூல் அப்படிங்கிறவர் பார்த்தோன்னா 1888 அலகாபாத் காங்கிரஸ் கூட்டத்துக்கு வந்து தலைவர் ஜார்ஜ் யூல். அடுத்து பார்த்தோம் அப்படின்னா வில்லியம் வெட்டர்பன் பார்த்தோன்னா 1889. வில்லியம் வெட்டர்பன் வந்து 1889. இவர் வந்து பாம்பேயில் நடைபெற்ற காங்கிரஸ் மாநாட்டுக்கு வந்து தலைவராக இருப்பார். இந்த வில்லியம் வெட்டர்பன் வந்து 1910 ஒரு காங்கிரஸ் மாநாட்டுக்கு தலைவராக இருப்பார். அடுத்து தாதாபாய் நவ்ரோஜி வந்து 1886 கல்கத்தா காங்கிரஸ் கூட்டத்துக்கு தலைவராக இருப்பார். அப்புறம் வந்து சையது பக்ருதீன் தியாப்ஜி வந்து 1887 சென்னை காங்கிரஸ் மாநாட்டுக்கு தலைவராக இருப்பார். இந்திய தேசிய காங்கிரஸின் தலைவர்கள் காலவரிசை. அப்போ நம்ம வந்து அந்த இந்திய தேசிய காங்கிரஸ் மாநாடுகள் வந்து நமக்கு தெரியணும், அப்போ தான் இதை வந்து காலவரிசைப்படுத்த முடியும். ஜார்ஜ் யூல் அப்படிங்கிறவர் வந்து 1888 அலகாபாத் காங்கிரஸ் மாநாட்டுக்கு தலைவர். அடுத்து வில்லியம் வெட்டர்பன் வந்து 1889 பாம்பே காங்கிரஸ் மாநாட்டுக்கு தலைவர். தாதாபாய் நவ்ரோஜி வந்து 1886 கல்கத்தா காங்கிரஸ் மாநாட்டுக்கு தலைவர். அடுத்து சையத் பக்ருதீன் தியாப்ஜி வந்து 1887 சென்னை காங்கிரஸ் மாநாட்டுக்கு தலைவர். இப்போ இதுபடி நம்ம வரிசைப்படுத்தணும்னா நமக்கு என்ன வரும் ஆன்சர் பி. அடுத்து ஒரு சீர்திருத்தவாதிகள் மற்றும் இயக்கங்கள், இதை வந்து பொறுத்துக. பால் சாஸ்திரி ஜபேக்கர் அப்படிங்கிறது மகாராஷ்டிராவின் பரமஹன்ச மண்டலி. குரு ராம்சிங் வந்து நவதாரி இயக்கம். தேவேந்திரநாத் தாகூர் வந்து தத்துவ போதினி சபை. தாதாபாய் நவ்ரோஜி அவர் வந்து பார்சி சட்ட சங்கம். பால் சாஸ்திரி ஜபேக்கர் வந்து மகாராஷ்டிராவின் பரம்ஹன்ச மண்டலி. குரு ராம்சிங் வந்து நவதாரி இயக்கம். தேவேந்திரநாத் தாகூர் வந்து தத்துவ போதினி சபை. தாதாபாய் நவ்ரோஜி வந்து பார்சி சட்ட சங்கம். ஆன்சர் வந்து டி. லண்டனில் கிழக்கு இந்திய கூட்டமைப்பை உருவாக்கியவர் யார்? அவர் வந்து தாதாபாய் நவ்ரோஜி. ஈஸ்ட் இந்தியா அசோசியேஷன் இருக்குல்ல, அது வந்து 1866 வந்து உருவாக்கியிருப்பார். கிழக்கிந்திய கூட்டமைப்பு 1866. அடுத்து ஒரு பொறுத்துக. பட்டியல் 1 பட்டியல் 2 பொறுத்துக. நியூ இந்தியா வந்து பிபின் சந்திரபால். தி பீப்புள்ஸ் ஃப்ரெண்ட் அப்படிங்கிறது ஏஓ ஹியூம். வந்தே மாதரம்ங்கிறது லாலா லஜபதி ராய். ராஸ் கோப்தார் பார்த்தோம்ல உண்மை விளம்பி அப்படிங்கிறது யார்? தாதாபாய் நவ்ரோஜி. ஆன்சர் வந்து ஏ. நியூ இந்தியா வந்து பிபின் சந்திரபால். தி பீப்புள்ஸ் ஃப்ரெண்ட் அப்படிங்கிறது ஏஓ ஹியூம். வந்தே மாதரம் வந்து லாலா லஜபதி ராய். ராஸ் கோப்தார் அப்படிங்கிறது தாதாபாய் நவ்ரோஜி. ஆன்சர் வந்து ஏ. அடுத்த ஒரு பொறுத்துக. டெல்லி தர்பார் அப்படிங்கிறது லிட்டன் பிரபு. இந்திய சங்கம் அப்படிங்கிறது எஸ்என் சுரேந்திரநாத் பானர்ஜி. இந்திய சங்கம் அப்படிங்கிறது சுரேந்திரநாத் பானர்ஜி. இந்திய பணியாளர் சங்கம்ங்கிறது கோபாலகிருஷ்ண கோகலே. செல்வ சுரண்டல் கோட்பாடு வந்து தாதாபாய் நவ்ரோஜி. டெல்லி தர்பார் லிட்டன் பிரபு. இந்திய சங்கம் சுரேந்திரநாத் பானர்ஜி, அதான் எஸ்என் பானர்ஜி. இந்திய பணியாளர் சங்கம் கோபாலகிருஷ்ண கோகலே. செல்வ சுரண்டல் கோட்பாடு வந்து தாதாபாய் நவ்ரோஜி. ஆன்சர் வந்து பி. பின்வருவனவர்கள் 1893 ஆண்டு லாகூரில் நடைபெற்ற காங்கிரஸ் மாநாட்டின் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டவர் யார் அப்படின்னா தாதாபாய் நவ்ரோஜி. 1893 லாகூர் காங்கிரஸ் மாநாட்டுக்கு தலைவராக இருப்பார். லாகூர் காங்கிரஸ் மாநாடு எத்தனாவது காங்கிரஸ் மாநாடு அப்படின்னா 9வது காங்கிரஸ் மாநாடு. அந்த காங்கிரஸ் மாநாட்டுக்கு வந்து தலைவர் யார் அப்படின்னா தாதாபாய் நவ்ரோஜி. அதே மாதிரி 22வது காங்கிரஸ் மாநாடு, அது வந்து 1906 கல்கத்தாவில் நடைபெறும். அந்த காங்கிரஸ் மாநாட்டுக்கும் யார் தான் தலைவர் அப்படின்னா தாதாபாய் நவ்ரோஜி. கல்கத்தா காங்கிரஸ் மாநாடு 1906. மொத்தம் இவர் வந்து 3 முறை வந்து காங்கிரஸ் மாநாட்டுக்கு தலைவராக இருப்பார். 1886, 1893, அப்புறம் 1906. இந்த 3 காங்கிரஸ் மாநாடுகளுக்கும் இவர் வந்து தலைவராக இருப்பார். 1906 வந்து கல்கத்தா காங்கிரஸ் மாநாடு, 1893 வந்து லாகூர் காங்கிரஸ் மாநாட்டுக்கும் தலைவராக இருப்பார். அப்போ 1893 தானே கேட்டிருக்காங்க. இது வந்து 9வது காங்கிரஸ் மாநாடு. இதுக்கு தலைவர் வந்து தாதாபாய் நவ்ரோஜி.
பின் வருவனவர்களுள் 1893ஆம் ஆண்டு அதே கொஸ்டின் தான் மறுபடியும் கேட்டிருக்காங்க. தாதாபாய் நவ்ரோஜி. பிரிட்டன் மக்கள் அவையில் உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல் இந்தியர் யார்? பிரிட்டிஷ் ஹவுஸுக்கு முதல்ல தேர்ந்தெடுக்கப்பட்டவர் தாதாபாய் நவ்ரோஜி. எப்போ தேர்ந்தெடுக்கப்படுவார் அப்படின்னா 1892. பிரிட்டன் மக்கள் அவையில் உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல் இந்தியர் தாதாபாய் நவ்ரோஜி. எப்போ தேர்ந்தெடுக்கப்படுவார்? 1892. இந்திய வறுமையில் வடிகால் கோட்பாடு யாருடன் தொடர்புடையது? தாதாபாய் நவ்ரோஜி. இந்திய வறுமையின் வடிகால் கோட்பாடு யாருடன் தொடர்புடையது? தாதாபாய் நவ்ரோஜி. இந்தியாவின் தேசிய வருவாயை முதலில் கணக்கீடு செய்தவர் யார் அப்படின்னா தாதாபாய் நவ்ரோஜி. இந்தியாவினுடைய தேசிய வருவாயை முதலில் கணக்கீடு செய்தவர் தாதாபாய் நவ்ரோஜி. பின்வருவனவற்றை காலவரிசைப்படுத்துக. தாதாபாய் நவ்ரோஜி பிரிட்டிஷ் இந்திய சங்கத்தை நிறுவினார். பிரிட்டிஷ் இந்திய சங்கம். அடுத்து பார்த்தோன்னா தாதாபாய் நவ்ரோஜி பிரிட்டிஷ் ஹவுஸ் ஆஃப் காமன்வெல்த்துக்கு பிரிட்டிஷ் இந்திய சங்கம் எப்போ ஏற்படுத்தினார் அப்படின்னா அதுவும் லண்டனில் தான் ஏற்படுத்தியிருப்பார். அதாவது லண்டனில் 2 அமைப்பு ஏற்படுத்தியிருப்பார். ஒன்று வந்து பிரிட்டிஷ் இந்திய சங்கம், இன்னொன்று வந்து கிழக்கு இந்திய சங்கம், அதாவது ஈஸ்ட் இந்தியா அசோசியேஷனை உருவாக்கியிருப்பார். அப்போ பிரிட்டிஷ் இந்தியன் அதாவது லண்டன் இந்தியன் சொசைட்டின்னு சொல்லுவாங்க. பிரிட்டிஷ் இந்திய சங்கம் அது எப்போ ஸ்டார்ட் பண்ணியிருப்பாருன்னா 1865 வந்து ஸ்டார்ட் பண்ணியிருப்பார். அதுமாதிரி கிழக்கிந்திய சங்கம் வந்து எப்போ அப்படின்னா 1866. லண்டன் அதாவது பிரிட்டிஷ் இந்திய சங்கம் வந்து எப்படின்னா 65, அது வந்து 66. கிழக்கிந்திய சங்கம் வந்து 66 ஸ்டார்ட் பண்ணியிருப்பார். அடுத்து கொல்கத்தாவில் நடந்த 22வது காங்கிரஸ் மாநாட்டின் தலைவர். 22 கல்கத்தாவில் எப்போ நடக்கும்னு சொன்னோம்? 1906 நடைபெறும். கொல்கத்தாவில் நடந்த 22வது காங்கிரஸ் மாநாடு எப்போ நடைபெறும்னா 1906. அடுத்து லாகூரில் நடந்த 9வது காங்கிரஸ் மாநாட்டின் தலைவர். இது எப்போ நடந்தது? 1893. இப்போ நமக்கு 9க்கு அப்புறம் தான் 22 வரும். அதை வச்சு இதை கொஞ்சம் நம்ம முன்னாடி இது பண்ணி அதாவது கணிக்கலாம். லாகூரில் எப்போ நடைபெறும்? 1893. அப்போ இதன்படி நம்ம கால வரிசைப்படுத்தணும். ஃபஸ்ட்டு என்ன கொடுக்காங்க? தாதாபாய் நவ்ரோஜி பிரிட்டிஷ் இந்திய சங்கம். இது எப்போ? 1865. அடுத்து பிரிட்டிஷ் ஹவுஸ் ஆஃப் காமன்வெல்த்துக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டது. இது எப்போ? அந்த பிரிட்டிஷ் ஹவுஸ்க்கு தேர்ந்தெடுக்கப்படுவார்ல, அது 1892. அடுத்து பார்த்தோன்னா கொல்கத்தா காங்கிரஸ் மாநாடு. கொல்கத்தா காங்கிரஸ் மாநாடு வந்து 1906. லாகூர் காங்கிரஸ் மாநாடு வந்து 1893. இதுபடி நம்ம வரிசைப்படுத்தணும் அப்படின்னா நமக்கு ஆன்சர் வந்து டி. தாதாபாய் நவ்ரோஜி கிழக்கிந்திய கழகத்தை லண்டனில் உருவாக்கினார். எப்போ உருவாக்கினார்? 1866. பிரிட்டிஷ் பொதுமக்கள் கருத்தின் மீது செல்வாக்கு ஏற்படுத்த விரும்பினார். இது வந்து தவறு. கிழக்கிந்திய கழகத்தை உருவாக்கினார், அது கரெக்டு. செல்வாக்கு ஏற்படுத்த விரும்பினது தவறு. அப்போ ஏ சரி, ஆனால் ஆர் வந்து தவறு. இந்திய தேசிய காங்கிரஸ் கிபி 1885ஆம் ஆண்டு பிரிட்டிஷ் காலனித்துவ காலத்தில் நிறுவப்பட்டது. ஆமாம், இது யார் உருவாக்குவாங்க அப்படின்னா ஆலன் ஆக்டேவியன் ஹியூம், வில்லியம் வெட்டர்பன் அப்படிங்கிற ஆங்கிலேயர்களாலும், அதே மாதிரி தாதாபாய் நவ்ரோஜி, சுரேந்திரநாத் பானர்ஜி அப்படிங்கிற இந்தியர்கள், இவங்கெல்லாம் இணைஞ்சு தான் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இந்திய தேசிய காங்கிரஸை வந்து 1885 வந்து உருவாக்குவாங்க. இதன் நிறுவனர்களில் ஆலன் ஆக்டேவியன் ஹியூம், தாதாபாய் நவ்ரோஜி மற்றும் தீன்சா வாச்சா ஆகியோரும் அடங்குவர். அப்போ இது வந்து கரெக்டு. இப்போ என்ன கேட்டிருக்காங்க? எதெல்லாம் சரின்னு தானே கேட்குறாங்க. 1 கரெக்டு, 2 சரி. இது இந்திய பொருளாதார இயக்கத்தில் ஒரு முக்கிய பங்கேற்பாளராக மாறியது. இது வந்து தவறு. இந்திய பொருளாதார இயக்கத்தில் முக்கிய பங்கேற்பாளர் அப்படிங்கிறது தவறு. அப்போ ஆன்சர் 1 மற்றும் 2 வந்து கரெக்டு. இந்தியாவின் வறுமை என்ற புத்தகத்தை முதலில் எழுதிய இந்திய பொருளாதார நிபுணர் யார்? தாதாபாய் நவ்ரோஜி. இந்தியாவின் வறுமை அப்படிங்கிறது எழுதினார். இப்போ தாதாபாய் நவ்ரோஜி பற்றி கொஞ்சம் பார்க்கலாம். நவ்ரோஜியும் அவர் முன்வைத்த செல்வ சுரண்டல் கோட்பாடு, அதை வந்து நம்ம பார்க்குறோம். இந்திய தேசியத்தின் முதுபெரும் மனிதர் என்று இவர் வந்து அறியப்படுகிறார். இவரை நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா முதுபெரும் மனிதர், முதுபெரும் கிழவர் அந்த மாதிரி சொல்லுவாங்க. அதே மாதிரி 1870 பம்பாய் மாநகராட்சிக்கு கழகத்துக்கும் நகர சபைக்கும் தேர்ந்தெடுக்கப்பட்டார். இவர் வந்து 1870 பம்பாய் மாநகராட்சி கழகத்திற்கும் நகர சபைக்கும் தேர்ந்தெடுக்கப்பட்டார் தாதாபாய் நவ்ரோஜி. அடுத்து பார்த்தோம் அப்படின்னா 1892 இங்கிலாந்து பாராளுமன்றத்துக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட நிலையில் அவர் லண்டனில் இந்திய சங்கம் 1865, கிழக்கிந்திய கழகம் 1866 என்னும் அமைப்புகளை உருவாக்கினார். அப்புறம் ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறாங்க? 1870 பம்பாய் நகராட்சி கழகத்திற்கும் நகர சபைக்கும் தேர்ந்தெடுக்கப்பட்டார். 1870 பம்பாய் மாநகராட்சி கழகத்துக்கும் நகர சபைக்கும் தேர்ந்தெடுக்கப்படுறாரு. அதுக்கப்புறம் பார்த்தோன்னா 1892 இங்கிலாந்து பாராளுமன்றத்துக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட அப்புறமா தான் லண்டனில் அவர் வந்து இந்திய சங்கம், இந்தியன் சொசைட்டி அப்படிங்கிறது 1865 கிழக்கிந்திய கழகம், ஈஸ்ட் இந்தியன் அசோசியேஷனை 1866 தொடங்குறாரு.
அதே மாதிரி அவர் வந்து 3 முறை இந்திய தேசிய காங்கிரஸின் தலைவராக 3 முறை வந்து இந்திய தேசிய காங்கிரஸின் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டார். எப்பெல்லாம் தேர்ந்தெடுக்கப்பட்டார்? 1886, அதுக்கப்புறம் 1893, 1906 லாகூர் காங்கிரஸ் மாநாடு, 1906 வந்து கல்கத்தா காங்கிரஸ் மாநாடு, அப்புறம் லாகூர் காங்கிரஸ் மாநாடு 1893, அப்புறம் 1886 3 முறை வந்து அவர் வந்து தேர்ந்தெடுக்கப்பட்டார். அதே மாதிரி தாதாபாய் நவ்ரோஜி எழுதிய இந்தியாவின் வறுமையும் பிரிட்டிஷ் தன்மையற்ற ஆட்சியும், பாவர்ட்டி அண்ட் பிரிட்டிஷ் ரூல் இன் இந்தியா அப்படிங்கிற நூல் வந்து இந்திய விடுதலை போராட்டத்துக்கு அவர் செய்த முக்கிய பங்களிப்பாகும். இவர் வந்து இந்தியாவின் வறுமையும் பிரிட்டிஷ் தன்மையற்ற ஆட்சியும், பாவர்ட்டி அண்ட் பிரிட்டிஷ் ரூல் இன் இந்தியா அப்படிங்கிறத 1901 வந்து அவர் எழுதுகிறாரு. இந்த நூலில் தான் அவர் வந்து செல்வ சுரண்டல் கோட்பாட்டை முன்வைக்கிறார். இந்த நூலில் தான் என்ன பண்ணுறாரு? செல்வ சுரண்டல் கோட்பாடை பற்றி இவர் வந்து சொல்வார். அதாவது எவ்வளோ செலவு வந்து ஆங்கிலேயர்கள் வந்து இந்தியாவிலேருந்து என்னென்னலாம் எடுத்துகிட்டு போகிறாங்க அப்படிங்கிற கணக்கீடுகளை வந்து இதில் வந்து சொல்லியிருப்பார். அதாவது பிரிட்டிஷ் இந்தியாவில் ஆங்கிலேயர் வசூலிக்கும் வரி வந்து இங்கிலாந்தின் நலனுக்காக செலவு செய்யப்படுகிறது என்று கூறினார். நம்ம இந்தியாவில் வசூலிக்கக்கூடிய வரியை வந்து அவங்க என்ன பண்ணாங்க? இங்கிலாந்துக்காக செலவு பண்ணாங்க. 1835 1872 முடிய ஒவ்வொரு ஆண்டும் சராசரியாக 13 மில்லியன் பவுண்டுகள் மதிப்புடைய பொருட்கள் இங்கிலாந்துக்கு ஏற்றுமதி செய்யப்படுவதாகும். ஆனால் அந்த அளவிற்கான பணம் இந்தியா வந்து சேரவில்லை அப்படிங்கிறதையும் அவர் வந்து சொல்லியிருப்பார். அதாவது 1835 72 வரைக்கும் ஒவ்வொரு ஆண்டும் சராசரியாக 13 மில்லியன் பவுண்டுகள் மதிப்புடைய பொருட்கள் வந்து இங்கிலாந்துக்கு ஏற்றுமதி செய்யப்பட்டதாகும். ஆனால் அதற்கான பணம் வந்து ஒன்றும் வந்து இந்தியாவுக்கு வந்து சேரலை அப்படின்ட்டு வந்து சொல்லியிருப்பார். இதனால் என்ன ஆகுது அப்படின்னா, இவை அனைத்தும் தாயக கட்டணம் அப்படிங்கிற பெயரில் ஆண்டொன்றுக்கு 30 மில்லியன் பவுண்டுகள் வந்து நஷ்டம் ஏற்படுவதாக இவர் வந்து சொல்லியிருப்பார். ஆண்டுக்கு 30 மில்லியன் பவுண்டுகள் வந்து நஷ்டம் ஏற்படுது இந்தியாவில் அப்படிங்கிறத சொல்லியிருப்பார். அதே மாதிரி மிதவாத கூட்டம் ஒன்று நடைபெறும். சென்னை மகாஜன சபை போன்ற மாகாண அமைப்புகள், இந்திய அளவிலான அமைப்புகள் நிறுவப்படுகிறது. இந்தியாவின் பல்வேறு பகுதியிலிருந்து இந்திய தேசிய காங்கிரஸ் தலைவர்கள் காங்கிரஸ் உருவாக்கப்படுவதற்கு முன்பாக பல கூட்டங்களில் கலந்து கொண்டாங்க. அதாவது இந்திய தேசிய காங்கிரஸை உருவாக்குவதற்காக. அவ்வாறான கூட்டம் வந்து 1884 டிசம்பரில் அடையாறில் வந்து உள்ள பிரம்மஞான சபையில் வந்து கூடுவாங்க. அப்போ வந்து ஒரு கூட்டம் நடத்துவாங்க. 1884 டிசம்பரில் அடையாறுங்கிற இடத்துல பிரம்மஞான சபை கூடும். அதில் வந்து தாதாபாய் நவ்ரோஜி மற்றும் தெலாங், சுரேந்திரநாத் பானர்ஜி மற்றும் சில முக்கிய தலைவர்களுடன் சென்னையிலேருந்து யாரெல்லாம் கலந்துக்கிட்டாங்க அப்படின்னா, சுப்பிரமணியம், ரங்கையா, அனந்தசார்லு போன்றவரும் இந்த கூட்டத்தில் வந்து கலந்துக்கிறாங்க. அப்போ இந்திய தேசிய காங்கிரசினுடைய முதல் கூட்டம் 1885 பம்பாயில் நடைபெற்றது. மொத்தம் கலந்து கொண்ட 72 பிரதிநிதிகளில் 22 பிரதிநிதிகள் சென்னையை சேர்ந்தவங்க. இந்திய தேசிய காங்கிரசினுடைய முதல் கூட்டம் 1885 பம்பாயில் நடக்குது. மொத்தம் கலந்து கொண்ட 72 பிரதிநிதிகளில் 22 பேர் வந்து சென்னையை சேர்ந்தவங்க. அதே மாதிரி இந்திய தேசிய காங்கிரசினுடைய இரண்டாவது கூட்டம் 1886 கல்கத்தாவில் தாதாபாய் நவ்ரோஜியின் தலைமையில் வந்து நடைபெறுது. இந்திய தேசிய காங்கிரசினுடைய இரண்டாவது கூட்டம் வந்து 1886 கல்கத்தாவில் தாதாபாய் நவ்ரோஜியினுடைய தலைமையில் வந்து நடைபெறுது. அடுத்து பார்த்தோம் அப்படின்னா, மூன்றாவது கூட்டம் காங்கிரசினுடைய மூன்றாவது மாநாடு பக்ருதீன் தியாப்ஜியின் தலைமையில் வந்து 1887 சென்னையில் வந்து 1000 விளக்கு என்று அழைக்கப்படுகின்ற மக்கீஸ் தோட்டத்தில் நடைபெறுது. காங்கிரசினுடைய மூன்றாவது மாநாடு எங்கே நடக்குது? பக்ருதீன் தியாப்ஜி தலைமையில் 1887 சென்னையில் 1000 விளக்கு அப்படிங்கிற அழைக்கப்படுகின்ற மக்கீஸ் தோட்டத்தில் நடைபெறுது. இதில் வந்து கலந்து கொண்ட 607 அகில இந்திய பிரதிநிதிகள், அதில் 362 பிரதிநிதிகள் சென்னை மாகாணத்தை சேர்ந்தவங்க. இந்த மூணாவது கூட்டம் இருக்குல்ல, அதில் வந்து மொத்தம் 607 பேர் கலந்துக்கிறாங்க. அதில் 362 பிரதிநிதிகள் வந்து சென்னை மாகாணத்தை சேர்ந்தவங்க. அதே மாதிரி பார்த்தோன்னா, இவர் வாய்ஸ் ஆஃப் இந்தியா அப்படிங்கிற நூல் எழுதினார்ல, வாய்ஸ் ஆஃப் இந்தியா அப்படிங்கிறது பார்த்தோம் அப்படின்னா 1883. ராஸ்த் கோப்தார் அப்படிங்கிறது என்ன சொல்கிறோம்? உண்மை விளம்பி அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து 1854 வந்து எழுதியிருப்பார். அதே மாதிரி தாதாபாய் நவ்ரோஜி நம்ம என்னன்னு சொல்லுவோம்? இந்தியாவினுடைய முதுபெரும் மனிதர், முதுபெரும் கிழவர் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி எல்பின்ஸ்டன் கல்லூரியில் பணிபுரிந்த முதல் இந்தியர் தான் இவர். எல்பின்ஸ்டன் கல்லூரியில் பணிபுரிந்த முதல் இந்தியர் வந்து தாதாபாய் நவ்ரோஜி.